வெறும் சினிமா மயக்கத்தினால யாரும் ஓட்டு போடல. அவர் சம்பாரித்த மெயின் சொத்து மக்களோட நம்பிக்கை சம்பாரிச்சிட்டார். அதுதான் இன்றைக்கி அவர் அறுவடை பண்ணுறாரு. புரியுது? இப்போ எத்தனையோ பேர் எலெக்ஷன் புதுசாக வர்றாங்க, நான் வர கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் நம்ம நம்ப முடியலல்ல, அவங்க மேலெல்லாம் நம்பிக்கை வரல. ஏன்னா அது அவங்களோட செயல்பாடுகள் இல்லைங்களா? அவங்க செயல்பாடு என்னன்னு இப்போ தெரியுதுல்ல. உண்மையான கனெக்ட் மக்களுக்கு அவர் கூட தானே வருது. ஒரு நம்பிக்கைங்கிறது எப்படி வரும்? சொல்கிறதுனால வராது, அது உணர்வு இல்லைங்களா? அதை நம்ம உணர்ற மட்டும்தான் முடியும். நிறைய எங்கிட்ட கமெண்ட்டில் வந்து கேட்பாங்க, ஏன் மாற்றம்னா எங்கள் தலைவருக்கே சப்போர்ட் பண்ணல, எங்கள் தலைவருக்கே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அந்த கனெக்ட் வரல. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்கள் சுயரூபம் எங்களுக்கு புரியுது. அப்போ எப்படி நாங்கள் நம்ப முடியும்? பொய் சொல்கிறேன்னு தெரியும் போது அதை எப்படி போய் நம்ம குருட்டு நம்பிக்கை வைக்க முடியாதுல்ல. புரியுதுங்களா? ஒருத்தங்க மேலே உண்மையான நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை யார் கொடுக்கணும்? அந்த தலைவர் தான் கொடுக்கணும். அப்போ உங்கள் தலைவர் அந்த நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்கல. இன்றைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளானிக்கு ஒன்றுன்னு பேசும்போது அடுத்த நாள் என்ன கதை விடுவான்னே மக்களுக்கு புரிகிற அளவுக்கு இருக்கும்போது நம்பிக்கை எப்படி வரும்? அப்போ அந்த நம்பிக்கை கொடுக்குற தலைவரை தான் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த நம்பிக்கை பொய் இல்லைங்கிறது இன்றைக்கி அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த மக்களுக்கு புரியுதில்ல. மக்கள் அதை அப்சர்வ் பண்ணுறாங்கல்ல, மக்கள் வெயிட் பண்ணுறாங்கல்ல. அவரை விட அவர் மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அந்த நம்பிக்கையை நம்ம கெடுத்துடக்கூடாது, இன்னும் பல மடங்கு திருப்பி செய்யணும்னு தலைவர் போடுறாங்க. இதுதான் மக்களாட்சி.